ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் வாங்குற மாதிரி பீட்சா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பீட்சா பேஸ் செய்கிறதுக்கு 2 கப் அளவு மைதா, 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் சுகர், அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு. இதில் நம்ம என்ன தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தகுந்த மாதிரி தான் சேர்க்கணும், ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாம் இது வந்துட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு மேலே எண்ணெய் இல்லைன்னா பட்டர், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி வந்து மேலே நல்லா தடவிட்டு அது ஒரு 1 ஹவர் வச்சிங்க அப்படின்னா சாஃப்டாக வந்துட்டு நமக்கு பீட்சா பேஸ் கிடைக்கும். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம பீட்சா சாஸ் தடவிக்கலாம். இது நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கடையில் வாங்கவும் கிடைக்கும். இப்போது மொசரெல்லா சீஸ், நீங்கள் எந்த விதமான சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக வரும். இப்போது அதே மாதிரி பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங் சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்போ கேப்சிகமும் வெங்காயமும் வந்து போட்டிருக்கோம். இப்போது இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோலாம் போட்டு மேலே மறுபடியும் சீஸ் தூவி இதை வந்துட்டு அவனில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் 180 டிகிரி செல்சியஸில். அதே மாதிரி நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து பேக்கிங் மூடில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக பீட்சா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.